எலக்ட்ரிக்கல் பேனல் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் கியர்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம ரிலேவை பற்றி பார்க்க போகிறோம். என்ன திடீர்னு ரிலேவை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகிறது அப்படின்ற சீரிஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதுபோல் டைரெக்டாக மேனேஜர்லாம் ஆக முடியும் அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐபட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம என்ன பார்த்தோம், ஆரம்பத்துலேருந்து ஒரு 5 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்தில் நம்ம மேனேஜர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அது ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில்லு, எக்ஸ்பீரியன்ஸ் இதை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு ரூட் மேப் நம்ம டெவலப் பண்ணணும். அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக அவங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன சீக்வன்ஸில் கற்றுக்கணும், அப்படி கற்றுக்கும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்விட்ச் கியர்ஸை பற்றி பார்த்துட்டோம். இது வரைக்கும் நம்ம ஸ்விட்ச் கியரில் கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர், எஸ்எம்பிஎஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ரிலே சம்மந்தமான சில பேசிக் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தோம். அதாவது ரிலே அப்படின்னா என்ன, எதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணோம், சுவிட்சுக்கும் ரிலேக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிலேக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய என்ஓ கான்டாக்ட், என்சி கான்டாக்ட் அப்படின்னா என்ன, அது எப்படி நம்ம ரிலேயில் கனெக்ட் பண்ணுறது, ரிலேவோட கனெக்ஷன்ஸை எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐபட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது ரிலேவோட ஐடென்டிஃபிகேஷன். இப்போ ஃபஸ்ட்டு நம்மகிட்ட ஒரு ரிலே இருந்தது அப்படின்னா அதில் நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த ரிலேவோட காயில் வோல்டேஜ் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ பொதுவாக ரிலே பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டு, 110 வோல்ட் ஏசி, 24 வோல்ட் டிசி, இப்போ இந்த ரேட்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நம்மக்கிட்ட என்ன காயில் வோல்டேஜ் இருக்கக்கூடிய ரிலே இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க. சப்போஸ் நீங்கள் பேனலில் வந்து ரிலே ஃபெயிலியர் ஆகுது, அடுத்து நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதை தான் பார்க்கணும். என்ன வோல்டேஜ் ரிலே, என்ன காயில் வோல்டேஜ் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த வோல்டேஜ் எங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ இந்த காயிலில் சுற்றி இருக்கக்கூடிய பேப்பர்லேயே மென்ஷனாக இருக்கும். அப்படி இல்லைனா அதோட ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், இது 110 வோல்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே 220 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்டாக்டோட வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரேட்டிங் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இதில் நம்ம லோடு கனெக்ட் பண்ணுறோம்லங்க, அந்த லோடோட கரண்ட்டு வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இங்கே வந்து 250 வோல்டேஜ் ஏசி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 7 ஆம்ப்ஸ், அதே மாதிரி 30 வோல்டேஜ் டிசி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 7 ஆம்ப்ஸ். 7 ஆம்ப்ஸ் வரைக்கும் இந்த கான்டாக்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது அதனோட மீனிங். இப்போ சப்போஸ் நீங்கள் ஹை கரண்ட் இருக்கக்கூடிய லோடு இதில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கான்டாக்ட் ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ ரிலே ஃபெயிலியர் ஆயிரும். ஓகே, ஸோ அதனால் அதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் என்ஓஎன்சி கான்டாக்ட். ஸோ நம்ம ரிலேயில் எத்தனை என்ஓ இருக்குது, எத்தனை என்சி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ பேனலில் இருக்கக்கூடிய ஒரு ரிலே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அடுத்து நம்ம ஒரு ரிலே மாற்றுறோம் அப்படின்னா இந்த என்ஓஎன்சி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ட்ரபிள் ஷூட்டிங். ரிலேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 பிரச்சனை தாங்க. ஒன்று அந்த ரிலே பேஸு, இன்னொன்று ரிலே காயில், 2 தான். 2லேயும் எப்படி நம்ம பிரச்சனை கண்டுபிடிக்கணும்னா, சப்போஸ் ரிலே பேஸ் பிரச்சனையாக இருந்ததுன்னா அந்த என்ஓஎன்சி கான்டாக்ட் அப்படின்றது ப்ராப்பராக நடக்காது. சில நேரம் நடக்கும், சில நேரம் நடக்காமல் போகும், மால் ஃபங்க்ஷன் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக ரிலே பேஸை மாற்றிடலாம். இந்த ரிலே பேஸ் ஃபெயிலியர் அப்படின்றது ரொம்ப ரேர் கேஸ் தான். நம்ம அதிக ஃபெயிலியர் அப்படின்றது இந்த காயில் செட்டப்பில் தான் நமக்கு அதிக ஃபெயிலியர் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2ஆக சொல்லலாம். ஒன்று வந்து இந்த கான்டாக்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த 2 கான்டாக்ட்க்கு இடையில கேப் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. இது ஆன் ஆஃப் ஆகிறது மூலமாக இந்த இடத்துல வந்து இந்த மெட்டல் பார்ட் வந்து ஒரு மாதிரி உருகி போய் 2 ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி ஜாம் ஆச்சுன்னா நமக்கு என்ஓஎன்சி கான்டாக்ட் அப்படின்றது ப்ராப்பராக நடக்காது. ஒன்று. இன்னொன்று, இந்த காயில் இருக்குது பாருங்கள், இந்த காயிலில் ஏதாவது வைண்டிங் கட் ஆச்சு, இல்லை ஏதாவது எரிஞ்சு போச்சு அப்படின்னாலும் இந்த ரிலே வேலை செய்யாது. ஓகே, அது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அதனோட வோல்டேஜ் செக் பண்ணுறது மூலமாக நமக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் இது வந்து ஒரு 230 வோல்ட் ரிலே அப்படின்னா ஸோ அதனோட ஆக்சிலரி வோல்டேஜ் வருதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ வோல்டேஜ் வந்தும் இது ஆன் ஆகலை அப்படின்னா நம்ம அந்த ரிலே காயில் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம அந்த காயிலை நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, 2 தான், ஒன்று பேஸு, இன்னொன்று காயில். ஸோ 2ஐயும் நம்ம கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம மாற்றிக்கணும். ஓகே, ரெண்டாவது இது வந்து டைம் பேஸில் நீங்கள் மாற்றணும். ஸோ மாற்றாம விட்டிங்கன்னா பிரேக் டவுனை க்ரியேட் பண்ணும். இந்த ரிலேக்குள்ளே இருக்கக்கூடிய என்ஓஎன்சி கான்டாக்ட் இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து ஸ்ப்ரிங் டென்ஷன் லூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து அந்த கான்டாக்ட் இடையில இருக்கக்கூடிய கேப் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஃப்ரீக்வெண்ட் டைம் பீரியடு, ஃப்ரீக்வெண்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த ரிலேவை மாற்றுறது பெட்ரு. ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம பிரேக் டவுனை ஹெல்மெட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து இந்த ரிலேயில் என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2ஆக பிரிச்சிடலாங்க. ஒன்று வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிலே, இன்னொன்று வந்து எஸ்எஸ்ஆர், அதாவது சாலிட் ஸ்டேட் ரிலேன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்து எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிலே தான். அதில் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம சுவிட்சிங் நடக்கிறதுக்காக ஒரு காயிலுக்கு சப்ளை கொடுத்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ஜென்ரேட் பண்ணுறது மூலமாக நம்ம சுவிட்சிங் அப்படின்றது நடக்குது அப்படின்ட்டு பார்த்தோம். எஸ்எஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன செட்டப்புக்குள்ளே செமிகண்டக்டர் டிவைசஸ்லாம் வச்சு ஒரு சர்க்யூட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து மோல்ட் பண்ணி ஒரு சின்ன செட்டப் வச்சுருக்காங்க. இது மூலமாக ஸ்விட்சிங் அப்படின்றது நடக்குது. ஓகே, மற்றபடி 2 ரிலேலையும் ஆப்ரேஷனு, கனெக்ஷன்ஸ் எல்லாமே சேம் தாங்க. அதில் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. இதில் பெனிஃபிட் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிலே வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது.
ஸோ நமக்கு பேனலில் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படும். இது எஸ்எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும் ஒன்று. 2வது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிலேல மூவிங் பார்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அதில் ஃபெயிலியர் ரேட் அதிகமாக இருக்கும். ஃபயர் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, சின்னதாக ஸ்பார்க் ஆகிறதோ ஃபயர் ஆகிறதோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். எஸ்எஸ்ஆர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ எல்லாமே வந்து ஃபுல் க்ளோஸ்டு சர்க்யூட் அப்படின்றதுனால உள்ள மூவிங் பார்ட்ஸ் கிடையாது. இந்த மாதிரி ஃபயர் ஆகிறதோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஓகே, ஸோ அதனால் எஸ்எஸ்ஆர் அப்படின்றது பெட்டராக இருக்கும். இப்போ இந்த எஸ்எஸ்ஆரோட கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம ரிலே கொடுத்த மாதிரி தான். ஸோ இதில் இன்புட் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ பாருங்க இந்த இடத்துல இன்புட் கொடுத்துட்டு இங்கே அவுட்புட் எடுத்திருப்போம். ஸோ இதுக்கான ஆக்சிலரி சப்ளை கொடுக்கறது மூலமாக இந்த கான்டாக்ட் அப்படின்றது க்ளோஸ் ஆகும். ஓகே ஓகே இப்போ இந்த எஸ்எஸ்ஆர் பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்கே நமக்கு ஹை ஸ்பீடில் ஸ்விட்சிங் தேவையோ அந்த இடத்துல இந்த எஸ்எஸ்ஆர் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஹை ஸ்பீட் ஆப்ரேஷன்னா எவ்வளோ வேகம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன வீடியோ கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் லைட் எரியுது பாருங்கள், இது எவ்வளோ வேகமாக ஆன் ஆஃப் ஆகுதோ ஸோ அவ்வளோ வேகமாக ஸ்விட்சிங் அப்படின்றது இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இதில் இன்புட் சப்ளை அவுட்புட் சப்ளை நான் டெஸ்ட்டை வச்சு காமிக்கிற பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இன்புட் சப்ளை. ஸோ இது வந்து ஸ்டெடியாக இருக்கும். நம்ம அவுட்புட் சப்ளையில் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்விட்சிங்கு தகுந்த மாதிரி ஆன் ஆஃப் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஹீட்டருக்கான சப்ளை போயிட்டுருக்கு. நம்ம அந்த வாட்டரோட டெம்பரேச்சரை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் போயிடக்கூடாது. அப்படின்ற கண்டிஷனில் நம்ம இந்த எஸ்எஸ்ஆர் யூஸ் பண்ணுறது மூலமாக ஸோ நம்ம அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். இப்போ இந்த எஸ்எஸ்ஆருக்கு தேவையான இன்புட்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து பிஐடி அவுட்புட் மூலமாக நமக்கு இந்த எஸ்எஸ்ஆருக்கான சப்ளை வரும். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த சென்சாரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல்லாம் பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஓகே ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக பார்த்துக்கோங்க. இப்போ சில இடங்களில் இந்த எஸ்எஸ்ஆர் ரிலே அப்படின்றது அதிகமாக ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதில் உருவாகக்கூடிய ஹீட் அப்படின்றது நம்ம ப்ராப்பராக வெளியே எடுக்காது தான். இது வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் வேலை செய்யுது அப்படின்றதுனால ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். அப்படி ஜென்ரேட் ஆகக்கூடிய ஹீட்டை நம்ம ப்ராப்பராக வெளியே எடுக்கணும். எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஹீட் சிங்க் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹீட் சிங்க் மூலமாக அந்த ஹீட் வெளியே வரும். சில இடங்களில் ஹீட் சிங்க் ப்ளஸ் கூலிங் ஃபேனும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக வேலை செய்யுதா அப்படின்றத பார்த்துக்கணும். இன்னொன்று அந்த பேனலே வந்து ஏர் கண்டிஷனர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை உள்ளே இருக்கக்கூடிய ஹாட் ஏர்லாம் வெளியே எடுத்துகிட்டு அது வந்து சர்டன் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்ஆர் ஃபெயிலியர் அப்படின்றத நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது நீங்கள் பேனலில் போய் சாலிட் ஸ்டேட் ரிலே பார்க்கும்போது இந்த மாதிரி பல்காக கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம முன்னாடி பார்த்த சிங்கிள் ரிலே இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிலே கொடுத்துருக்கேன். அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிலேவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் செட்டாக வச்சுருப்பாங்க. நம்ம தனியாக இருக்கிறத தான் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதெல்லாம் காயில் சப்ளை, கீழே இருக்கிறதெல்லாம் என்ஓஎன்சி செட்டப்பு. பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம ரிலேவை சுற்றியே பார்த்துட்டு இருந்தோம். அது எப்படி வேலை செய்யுது, அதனோட கனெக்ஷன்ஸ் என்ன, அதில் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றத பற்றியே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். கடைசியாக அந்த ரிலேவை வச்சு ஒரு அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு, நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ரிலே இருக்குது, ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. அதில் வந்து நம்ம லெவல் வச்சு நம்ம அந்த மோட்டரை ஆன் ஆஃப் பண்ண போகிறோம். அதாவது வாட்டர் டேங்க்கில் லெவல் அதிகமாச்சு அப்படின்னா பம்ப் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும். அட் த சேம் டைம் வந்து நமக்கு இண்டிகேஷன் வர ஆரம்பிக்கணும். லெவல் ஹையில் இருக்கா, லெவல் லோவில் இருக்கா, மோட்ரு வந்து ஆனில் இருக்கா, ஆஃபில் இருக்கான்ற கண்டிஷன் நமக்கு வரணும். ஓகே, இதை நம்ம எப்படி ரிலே கனெக்ஷன்ஸ் மூலமாக பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லெவல் சுவிட்ச் ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ அதுவும் சேம் அதே காமன் என்ஓஎன்சி இருக்கும். ஸோ நமக்கு என்ஓஎன்சி பற்றி தெரியும். ஸோ நம்ம இதையும் நம்ம ரிலேயும் வச்சு நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு 230 வோல்ட் சப்ளை கொடுக்க போகிறோம். அதுக்கான ஒரு எம்சிபி மூலமாக அதை கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நியூட்ரலை கனெக்ட் பண்ணிடலாம். நியூட்ரலை கொண்டு போயிட்டு நம்ம அந்த ரிலேக்கு தேவையான ஆக்சிலரி சப்ளைக்கான நியூட்ரலை கொடுத்துடலாம். ஓகே, அடுத்தது அதனோட ஃபேஸ் சப்ளை கொண்டு வந்து நம்மளோட ஃப்ளோட் சுவிட்ச் இருக்குது பாருங்கள், அதனோட காமனை கொடுத்துரும். அதாவது நம்ம லெவல் சுவிட்ச் இருக்குது பாருங்கள், அதனோட காமனை கொடுத்துரும். கொடுத்துட்டு அதனோட என்ஓ டெர்மினல்லேருந்து எடுத்து கொண்டு வந்து நம்ம ரிலேக்கான காயில் சப்ளை கொடுத்துரும். ஓகே, ஸோ இப்போ என்னாகும், நம்ம இந்த லெவல் வந்து ஹை ஆச்சு அப்படின்னா இந்த என்ஓ வந்து என்சியாக மாறும். இங்கே காமனில் இருக்கிற சப்ளை வந்து இங்கே மாறும். எப்போ நம்ம இந்த இது ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ சுவிட்சிங் அப்படின்றது நடக்கும்போது இந்த சப்ளை இங்கே வரும். இங்கே வந்தோடனே நமக்கு இந்த ரிலே வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகே ஓகே இப்போ ரிலே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ஓஎன்சிக்கான கனெக்ஷன்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இதனோட ஃபேஸ் சப்ளை கொண்டு எடுத்துகிட்டு வந்து நம்மளோட காமனுக்கு கொடுத்துட்றோம். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. காமனுக்கு சப்ளை கொடுத்தாச்சு. அடுத்தது அந்த என்ஓஎன்சி கனெக்ட் பண்ண போகிறோம். அடுத்து என்ஓலேருந்து கொண்டு வந்து நம்ம லெவல் ஹையில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா, ஸோ நார்மலாக இந்த ஃப்ளோட் அப்படின்றது கீழே இருக்கும். எப்போ தண்ணி ரம்பி மேலே போகுதோ அப்போ தான் இது ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகும்போது இந்த லெவல் ஹை அப்படின்ற லைட் எரியணும். ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ஓல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது நம்ம இந்த என்சிலேருந்து எடுத்து கொண்டு வந்து மோட்ரு ஆன் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நார்மலாக இந்த ஃப்ளோட் அப்படின்றது கீழே இருக்கும். கீழே இருக்கும்போது ஸோ இந்த சப்ளை எப்படிங்க வரும், ஏன்னா என்சி அப்படின்றதுனால நார்மலாக சப்ளை வந்துகிட்டே இருக்கும். மோட்ரு ஆன் அப்படின்ற இண்டிகேஷன் எரிஞ்சிட்ருக்கும்.
ஸோ அடுத்தது இன்னொரு என்சி எடுத்து கொண்டு வந்து நம்மளோட லெவல் லோ அப்படின்றது கொடுத்துரும். ஏன்னா நம்ம ஃப்ளோட் கீழே இருக்குது, தண்ணி கீழே இருக்குன்றதை சொல்கிறதுக்காக நம்ம என்சிலேருந்து கொண்டு வந்து நம்ம லோ லெவல் இண்டிகேஷனுக்கு கொடுத்துட்டோம். ஓகே ஓகே இப்போ கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகே, நம்ம முன்னாடி பார்த்த கனெக்ஷன்ஸ் மாதிரியே நம்ம ஒயரிங் கொடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், சப்ளை வந்து ஃபஸ்ட்டு எம்சிபிக்கு வரும், எம்சிபியிலேருந்து ஒரு நியூட்ரல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலே இருக்குது, 230 வோல்ட் ரிலே இருக்குது. அந்த ரிலேவோட காயில் சப்ளை நம்ம மேலேயே பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை இங்கே செக் பண்ணிக்கோங்க. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் 240 வோல்டேஜ்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே நம்பர் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அந்த காயில் சப்ளை A1 A2 அந்த நம்பரில் அங்கேயே இருக்கும். ஸோ அது தகுந்த மாதிரி நம்ம ஒயரிங் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஃப்ளோட் சுவிட்ச் இருக்குது. ஸோ ஃப்ளோட் சுவிட்சு, அதுக்கப்புறம் நம்ம இந்த இண்டிகேஷன்ஸ் இருக்குது, மோட்டர் ஆன்கான இண்டிகேஷன், அப்புறம் லெவல் லோ ஹைக்கான இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே ஓகே இதை வச்சு நம்ம இப்போ சிமுலேட் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம என்ன சிமுலேட் பண்ணி பார்க்க போகிறோம், வாட்டர் டேங்கில் தண்ணி அதிகமாச்சு அப்படின்னா ஸோ நம்மளோட மோட்டர் ஆஃப் ஆகணும். ஸோ லெவல் லோ வந்து கட் ஆகணும், லெவல் ஹை வந்து வரணும். ஓகே அதுதான் நம்மளோட கண்டிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா டேங்கில் தண்ணி கம்மியாக இருக்குது, அதனால் ஃப்ளோட் வந்து கீழே இருக்குது. கீழே இருக்கிற கண்டிஷனால் நமக்கு மோட்டர் கண்டினியூஸாக ஓடிக்கிட்டு இருக்குது, லெவல் வந்து லோ லெவல் காட்டிகிட்டு இருக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிலே ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. இப்போ தண்ணி ஃபில்லாச்சு, நம்ம டேங்கில் ஃபில்லாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோட் அப்படின்றது மேலே வரும். வந்த உடனே பாருங்கள் இங்கே ரிலே ஆன் ஆயிடுச்சு, அட் த சேம் டைம் வந்து லெவல் ஹையும் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு, லோ லெவலும் கட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே இப்போ நம்ம கொடுத்த சர்க்யூட் அப்படின்றது கரெக்ட் தான். இந்த மாதிரி உங்கள் அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒயரிங்கை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கரெக்டாக பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா, நம்ம NONC கான்செப்டில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஸோ அதில் நம்ம கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஸோ எந்த மாதிரி சர்க்யூட் கொடுத்தாலும் நம்ம அதை வந்து பண்ணி காட்டிடலாம். ஓகே ஓகே இப்போ ரிலேவை பொறுத்த வரைக்கும் உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ கடைசியாக நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அதை சம்மரைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ரிலே அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அது சுவிட்சுக்கும் ரிலேக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்து என்ன பார்த்தோம், NONC கான்டாக்ட் அப்படின்னா என்ன, ரிலேயில் எப்படி நம்ம அந்த NONC யூஸ் பண்ணுறது, ஸோ ரிலே மட்டும் இல்லாமல் மற்ற டிவைசஸ்லேயும் அந்த NONC அப்படின்றது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்தது ரிலேவோட கனெக்ஷன்ஸு, அதனோட டைப்ஸ் என்னென்னு பார்த்தோம். ரிலே கனெக்ஷன்ஸ் வந்து எப்படி நம்ம அனிமேஷன் வச்சும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரியல் ரிலேயில் எப்படி கனெக்ஷன் பண்ணணும், சப்போஸ் அந்த டிராயிங் இல்லாமல் போச்சு அப்படின்னாலும் மல்டிமீட்டர் டெஸ்டர் வச்சு எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ கடைசியாக அந்த ட்ரபிள் ஷூட்டிங்கை பற்றி பார்த்தோம். ரிலேயில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், ஸோ நம்ம சாலிட் ஸ்டேட் ரிலே அப்படின்னு என்ன, ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி நம்ம சுவிட்ச் கியரில் இருக்கக்கூடிய காண்டக்டரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ.